இன்னைக்கு வந்து ஆபாச பேச்சு வந்து தளபதி மேலே வச்சுருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க திமுகவில். திமுகனாலே ஆபாச பேச்சு தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆபாச பேச்சில் எல்லாம் பூரா ரவுடிசம் தான். வேற ஏதாவது எவனா ஒருத்தனாவது நீங்கள் நல்லவனை பார்க்க சொல்லுங்கள். இன்றைக்கி தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். சாராயத்தையும் அதை இதையும் கொடுத்து இன்னைக்கு நாட்டு மக்களை குட்டிச்சவர் பண்ணி வச்சிருக்கான் திமுக. சும்மா வீட்டை விட்டு வெளியேவான்னு சொல்லி இப்போ வெளியே வராமல் எங்கே சார் போயிருக்காரு? அவரை சூழ்ச்சி பண்ணுறீங்க. வெளியே வந்து வலையில் விழுகாமல் இருக்கிறதுக்கு தலைவர் சாணக்கியத்தனமாக செயல்படுகிறார். அவ்வளோதான். சத்திரனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கிறது நல்லதுங்கிறத நிரூபிக்கிறார். அவ்வளோதான். விசில் அடிக்கிறவங்க தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் அகற்றிட்டு போகிறாங்க சார். எங்கள் விசில் சத்தம் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் குப்பையை அகற்றியே தீரும். அவர் வெளியே வருவார் சொன்னீங்களே, ஒரு ஓட்டு போடும் போது ஒரு வீட்டுல இருந்து எல்லா தளபதியும் வெளியே வருவாங்க. சூப்பரா இருந்தது அந்த திருக்குறள். எல்லா ஆட்டோ பின்னாடியும் முதல்ல அதை எழுதி வைக்கணும். வர 4ஆம் ஆண்டுல அவர் சிஎம் இல்லையா, நாங்க அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் பாக்குறோம். தலைவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, தூக்கத்தில் இருக்கிறவங்களை எழுப்பி கேட்டாலே வந்து டிவிக்கு தான் சொல்லுவாங்கன்ட்டுன்னு. நான் உங்களுக்கும் சொல்றேன், ஆளுங்கட்சி ஆளுங்களே போய் கேளுங்களேன், பயத்திலேயே டிவிக்கேன்னு சொல்லுவாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விசில் சின்னத்திற்கு தான் எங்கள் வாக்கு என்று சொல்லிவிட்டார்கள். நானும் பலரிடம் எனக்கு தெரிந்தவர்கள் சொல்வது ஒன்றே ஒன்று தான். ஆண்ட கட்சி ஆளும் கட்சி உங்களை மிரட்டுவார்கள், பணம் கொடுப்பார்கள், பல வகையில் தொந்தரவு கொடுப்பார்கள். எதற்கும் நீங்கள் அஞ்சாமல் மௌன புரட்சி செய்யுங்கள். மௌன புரட்சி, தலைவர் தளபதி சொன்னது போல் ஒரு விரல் புரட்சி செய்யுங்கள். அந்த இடத்தில் போயிட்டு விசில் சின்னத்தில் அமைக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். வெட்டி பேச்சு, எனர்ஜி வேஸ்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதிரிகளுக்கு நம்ம சிம்ம சொப்பனம். எதிரிகள்கிட்ட அவங்க முட்டாள்தனமான கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிவிட்டு நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எனர்ஜி இந்த 2 மாதத்துக்கு தேவைப்படுது. அதனால் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். அதற்கான நம்பிக்கையோடு நாங்கள் களப்பணியாற்றுகிறோம். ஒரு பைசா கொடுக்காமல் நல்லாட்சி அமைப்போம். காரணம் என்னவென்றால் 3000 கொடுக்கிறார்கள், 5000 கொடுக்கிறார்கள். எதற்கு? பின்பு 5000 கோடி 3000 கோடி என்று சுருட்டுவதற்குத்தான். அதான் விசில்னா என்ன, ரோட்ல வந்து விசில் அடிச்சா குப்பை வண்டி எடுத்துட்டு வருவோம்னு சொல்றீங்க. கரெக்ட். அந்த குப்பை வண்டி வந்தாதான் நம்ம தெருவே சுத்தமாகுது. அந்த மாதிரி தான் இந்த விசில் வந்தா நம்ம தமிழ்நாடு கண்டிப்பா சுத்தமாகும். சூப்பராக இருந்ததுங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. எல்லாம் நல்ல வரவேற்பு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அமைதியாக இருக்காருனாக்கா அது வந்து நல்ல ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஸ்பீடாக போகிறதில்ல. இந்த தீய சக்தி மாற வந்து ஸ்பீடாக போகிறது கிடையாது. அது ஒவ்வொரு ஸ்டெப்பும் பொறுமையாக எடுத்துகிட்டு இருக்காரு. அமைதியாக இருந்துட்டு எல்லாம் இது பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து ஆபாச பேச்சு வந்து தளபதி மேலே வச்சுருக்காங்க. நிறையா பேர் இருக்காங்க திமுகவில். திமுகனாலே ஆபாச பேச்சு தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆபாச பேச்சில் எல்லாம் பூரா ரவுடிசம் தான். வேறு ஏதாவது எவனா ஒருத்தனாவது நீங்கள் நல்லவனை பார்க்க சொல்லுங்கள். இன்றைக்கி தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். சாராயத்தையும் அதை இதையும் கொடுத்து இன்னைக்கு நாட்டு மக்களை குட்டிச்சவர் பண்ணி வச்சுருக்கான் திமுக. இப்போ வந்து தளபதி வந்திருக்காரு, புதுசாக ஒருத்தருக்கு வந்திருக்காரு, வரவேற்பு வழி விட்டு போங்களே. சும்மா ஏன் இது தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் நீங்களாம் பெரிய காசை கொடுத்தானே பெரிய வந்து முதலமைச்சர் ஆகியிருக்கீங்க. சாராயத்தை விட்டு தானே முதலமைச்சர் ஆகியிருக்கீங்க. 2026 கம்பல்சரி ஆட்சி அமைப்பாருங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. வெற்றிகரமாக 2 ஆண்டுகள் முடித்து 3ஆம் ஆண்டு துறக்க விழா நல்லபடியாக நடந்துச்சு சார். தலைமை செயலகத்தில் தளபதியோட ஸ்பீச்சும் சரி, மக்களோட மக்களை ஈர்த்த விதமும் சரி, எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இன்னும் மேலும் மேலும் முறுக்கேறி 2026 தளபதியை வந்து ஜார்ஜ் கோட்டையில் உட்கார வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக. எல்லாம் சிம்பிளாக சொல்லிட்டாரு தளபதியாக. இன்றைக்கி சொல்லிட்டார், யார் தூண்டுதலுக்கும் ஆளாகாதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன், அவரே ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே என்ன வேணும் எங்களுக்கு? சும்மா வீட்டை விட்டு வெளியேவான்னு சொல்லி இப்போ வெளியே வராமல் எங்கே சார் போயிருக்காரு? அவரை சூழ்ச்சி பண்ணுறீங்க. வெளியே வந்து வலையில் விழுகாமல் இருக்கிறதுக்கு தலைவர் சாணக்கியத்தனமாக செயல்படுகிறார். அவ்வளோதான். சத்திரனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கிறது நல்லதுங்கிறத நிரூபிக்கிறார். அவ்வளோதான். வருவோம். இப்போ ஆல்ரெடி வந்துட்டோமே, இன்னமும் வருவோம், கண்டிப்பாக வருவோம். அவர் சொல்கிறது 100% உண்மை. ஒவ்வொரு வீடுலேருந்து ஒவ்வொரு விஜய் வெளியே வந்து தமிழ்நாடு தலையிடத்தை மாற்ற போகிறோம் பாருங்கள். அது வந்து இந்த காலத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தால் எப்படி எழுதிட்டு போகிறோம், அதை கரெக்டாக ஜென்சி தலைவர் ஆச்சு. அவர் கரெக்டாக சொல்லிட்டார். அவர் எப்படி சொல்லுவாங்கன்னு. திருட்டு தளத்தின் மூலதனம் திமுக என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்கள் தலைவர். சொல்லிடுவார் சார் கண்டிப்பாக. அவ்வளோ சத்தம் கேட்குதுல்ல இப்போ? உங்களுக்கு கேட்கலையா? நீங்கள் சொல்லுங்கள். மக்கள், தமிழ்நாடு மக்கள் எல்லாத்துக்குமே கேட்குது. காலைல எந்திரிச்சோன்னே அந்த விசில் அடிக்கிறவங்க தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் அகற்றிட்டு போகிறாங்க சார். எங்கள் விசில் சத்தம் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் குப்பையை அகற்றியே தீரும். கண்டிப்பாக எங்கள் தலைவர் வந்து உட்காருவார், தளபதி வந்து உட்காரும் போது பாருங்கள் கண்டிப்பாக.
உண்மைதான் விமர்சிச்சாங்க இல்லையா? இப்போ காமராஜர் வந்தப்போ உண்மையிலேயே விமர்சிச்சாங்க தான். அந்த காலத்தில் இந்த சோஷியல் மீடியாலாம் அவ்வளோவா இல்லை. காமராஜரை ஆட்சியிலேருந்து அகற்றியது மக்கள் தான் எங்களே நம்ப வச்சிட்டாங்க. ஆனால் நியாயம் தப்பு கரெக்ட் அது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இருக்கும்போது அவரை எதிர்த்து நின்னது வந்து அந்த இதே தீய சக்தி திமுக தான். ஸோ அவங்க என்ன பண்ணி காமராஜரை தோக்கடிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் தான் தோக்கடிச்சோம்னு எங்களே நம்ப வச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. அந்த தீய சக்தியோட வேலைகள் இப்போது கண்டிப்பாக செயல்படாது, நடக்காது. கண்டிப்பாக அமைப்பார். மக்கள் ஆசீர்வாதத்தோடும் கடவுள் ஆசீர்வாதத்தோடும் கண்டிப்பாக அமைப்பார். மக்களோட நின்று தான் சார் அது வச்சு தானே கரூரில் நின்று தானே பெரிய ஒரு அரசியல் பண்ணிவிட்டு போயிட்டீங்க. அவர் ஏன் வந்து உடனே விட்டுட்டு போயிட்டார்? நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்கள். அவர் போனது கரெக்டாக தப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவர் போனது கரெக்டு தான். அங்கே இருந்து மக்களை ஏன் திருப்பி போய் அந்த சந்திக்கலை? அவர் வீட்டில் கூப்பிட்டு சந்திச்சாரு, இங்கே கூப்பிட்டு சந்திச்சாரு. நேரில் போய் சந்திச்சா தான் பெரிய பிரச்சனை ஆக்கிடுறீங்களே. அதை ஒரு அரசியல் ஆக்கிடுறீங்களே. நீங்களே அவர் தான் தீய சக்தின்னு சிம்பிளாக சொல்லிட்டாரு. அதுக்கு ஆப்போசிட்டாக எப்படி நடந்துக்கணுமோ அப்படி எங்கள் தலைவர் நடந்துக்கிறாரு, தளபதி நடந்துக்கிறாரு. நீங்கள் இன்னும் 3 தடவை கேட்டாலும் 100 தடவை கேட்டாலும் எங்கள் தலைவர் ஆட்சி அமைப்பார். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. சார் பேசின ஒவ்வொரு ஸ்பீச்சுமே மகளிரை வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதாச்சும் நாங்கள் வந்து அவர் பேசுறத கேட்க எங்களால் வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இது வரைக்குமே நம்ம கட்சிக்குள்ளே இருந்துட்டோம். இதுக்கப்புறம் கட்சிக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா நம்ம எந்திரிச்சு ஓடணும். எப்படி ஓடணும்னா ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் தேடணும்னு அவசியமே இல்லை. எங்களை தேடி மக்கள் வராங்க. அவங்கள சேகரித்து நாங்கள் ஓட்டாக மாற்றணும். இனிமேல் மாற்றுவோம் சார். கண்டிப்பாக நான் அவர் பேச்சு தெரியாதண்ணா சூப்பரா இருந்தது. மாசு. அவர் எப்பயுமே மாசு தான். தெரிக்க விட்டுட்டாங்க. செம்ம மாசா இருந்தது. சூப்பரா இருந்தது. இனிமே அதேதான் பாருங்க. திருவள்ளுவர் இருந்தா அந்த குரல் தான் எழுதியிருப்பாரு. கண்டிப்பா அண்ணா கரெக்டா சொல்லிட்டாரு. மாஸ் அது அவர் யோசிக்கிறது எப்படிதான் யோசிச்சாரு எங்களுக்கு தெரியல. அண்ணா தங்கமே தளபதி நீ என்னைக்குமே வாழ்க. அதை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். வீட்டை விட்டு வெளியே வாங்க விஜய்ன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் எந்த கட்சியில மகளிர் வீட்டை விட்டு வெளியே வந்து இப்படி நின்று இருக்காங்க, இப்படி பேசியிருக்காங்க, இவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க? தளபதிக்காக இந்த மகளிர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம். அவரெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அவர் வெளியே வருவார் சொன்னீங்களே. ஒரு ஓட்டு போடும் போது ஒரு வீட்டுல இருந்து எல்லா தளபதியும் வெளியே வருவாங்க. தளபதியோட ரசிகை இல்லை, தொண்டர்கள் கிடையாது, அவங்கள தங்கச்சிங்க. நாங்க வெளியே வரோம், பாத்துக்கலாம். சார் யார் சார் சொன்னது? எல்லா கிராமத்துலயும் போய் பாருங்க. ஒரே உதாரணமா சொல்றேன், சிறுவாபுரி சைடு போய் பாருங்க. அந்த ரோடு ஃபுல்லா தளபதியோட பெயிண்டிங் தான் இருக்கும். அதுக்கு மேல என்ன வேணும்? எந்த கிராமத்துல இல்ல? நீங்க எடுத்து காட்டுங்க கிராமத்துல இல்லன்னு. நானே எடுத்து காட்டுறேன் எந்தெந்த கிராமத்துல இருக்குன்னு. அதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணுங்க. அவங்க ட்ரோல் பண்றதுக்கெல்லாம் நாங்க வருத்தப்பட்டு இருக்க கூடாதுங்க. அவங்க ட்ரோல் பண்றாங்களே, எங்களோட சத்தத்துக்கு முன்னாடி அவங்க நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். விசில் சத்தம்னா என்ன தெரியுமா? மக்களோட குரல். ஏன்னா அவ்வளோ மக்கள் இருக்கும். அந்த விசில் சவுண்டு மாரி நாங்களும் சவுண்டு கொடுப்போம். எங்களுக்கு முன்னாடி அவங்களால நிற்கவே முடியாது. தளபதி ஒத்தால் கிடையாது. நாங்கள் மொத்த பேர் சேர்ந்தது தளபதி. 2026 நாங்கள் தான். கடந்த 2 வருடங்களை விட இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராகவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் பேசியிருந்தாரு. அதான் இந்த வெளியில வரமாட்டாருன்றீங்களே, அதுக்கு ஒரு கரெக்டான பதில் கொடுத்துருக்காரு. சில கொஸ்டின்ஸ் தான் தளபதி மேல வச்சிருக்கீங்களா, அது கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காரு. நம்ம திமுகவை பத்தி எப்பயுமே அவங்க பண்றதை வந்து சொல்லியிருக்காரு. குரல் சூப்பரா இருந்துச்சு. நீங்க அது அவரோட குரல்லே கேளுங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதான் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சூப்பரா திமுக என்னன்றத அவங்களோட இதுவை மொத்தத்தையும் ஒரு குரல்ல சொல்லி முடிச்சிருக்காரு. முதலமைச்சர் இல்லைங்க, யாரை நீங்க தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரோட மைண்ட்ல அவ்வளவு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு விசில் சின்னம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விசில் சின்னம்ன்றது மைண்ட்ல ரிஜிஸ்டரான ஒரு விஷயம். அதனாலதான் அவர் அப்படி சொன்னார். முதலமைச்சர் இல்லை, நீங்க யாரை கேட்டாலுமே அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் விசில்னா என்ன? ரோட்ல விசில் அடிச்சா குப்பை வண்டி எடுத்துட்டு வருவோம்னு சொல்றீங்க. கரெக்ட். அந்த குப்பை வண்டி வந்தாதான் நம்ம தெருவே சுத்தமாகுது. அந்த மாதிரி தான் இந்த விசில் வந்தா நம்ம தமிழ்நாடு கண்டிப்பா சுத்தமாகும். கண்டிப்பா ஜெயிப்போம். சிறப்பான முறையில் இருந்துச்சு. சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோட நாங்கள் இன்னும் 2.5 மாத காலத்தில் நடக்கவிருக்கின்ற தேர்தலை சந்திக்க போகிறோம், வெற்றி பெற போகிறோம். மக்களோட மக்களாக நிற்கிறார் அவர். அது அந்த மக்களுக்கு தெரியுது, சில மடையர்களுக்கு தெரியவில்லை. எதிர்க்கட்சிகள் அப்படித்தான் விமர்சனம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆரோக்கியமான விமர்சனத்திற்கு நாங்கள் பதில் சொல்ல தயார். தப்பாக நினைக்காதீங்க இந்த வார்த்தையை சொன்னதுனால. ஏன்னா மீடியாக்களும் கேட்குறீங்க, அது உங்கள் கடமை. நான் பதில் சொன்னது அந்த மடையர்களுக்கு. அருமையான குரல். கண்டிப்பாக அதை நான் இன்னொரு ரீடிங் பண்ணலை. அருமையான திருக்குறள். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளாக இருந்தாலும் இந்த குரல் எங்கள் தலைவர்
சொல்லியது. கண்டிப்பாக இந்த குரலுக்கு வலு சேர்க்கின்ற அளவில் எங்களுடைய களப்பணி இருக்கும். வெற்றியை நோக்கி வருவார், வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவார். ரஜினிகாந்த் ஒரு டைலாக் சொல்கிறாரு, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேங்கிறாரு. அவர் சொன்னால் மட்டும் கைத்தட்டி ரசிக்கிற மக்கள். மக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்க்கட்சிகள் சொல்கிறேன், வரவிருக்கிற அந்த எதிர்க்கட்சிகள் எங்கள் தலைவர் சொல்கிற போது மட்டும் அவங்க எதிர்க்கிறது காரணம் என்னென்னா, பலமான ஒரு தலைவராக, பலமான ஒரு கட்சியாக, மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு கட்சியாக இந்த அரசியல் களத்தில் கோலோச்சுகிறது மக்களுக்காக. தயவு செய்து எதிர்க்கட்சிகளை இருக்கின்ற இப்படி பணத்துக்காக கவருக்காக கூவுகின்ற சில கூலிகளை உங்களுடைய பேச்சை ரசிக்கும்படி மக்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளும்படி பேசுங்கள். அரசியலுக்காக பேசுங்கள். அரசியல் களத்தில் எதிர்கொள்வதற்காக ஒரு சரியான ஒரு ஆயுதத்தை நீங்கள் உங்கள் குரல் வழியாக எழுப்புங்கள். ஆபாச பேச்சு, அசிங்கமான பேச்சு, கேவலமான பேச்சு பேசிதான் நீயும் உன் குடும்பமும் சாப்பிட வேண்டுமென்றால் கேப்டன் சொன்னதைத்தான் இந்த தளபதியின் ரசிகனாக, தொண்டனாக, நிர்வாகியாக சொல்கிறேன். என்னால் என்னை திட்டி உனக்கு உணவு கிடைக்குது என்றால் உண்டுகொள், மகிழ்ச்சி. கண்டிப்பாக சார். எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர்னுக்கிட்ட இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம், இன்றைக்கும் எங்கள் ஊர் சைடு போயிட்டிங்கன்னா வயசானவங்க சொல்கிறது என்ன தெரியுமா, எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாருங்கிறாங்க. அதுதான் உண்மை. தென் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, கிராமமாக நீங்கள் போய் எம்ஜிஆர் கேட்டிங்கன்னா அவர் உயிரோடு இருக்கிறதாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல தான் ஐயா கர்மவீரர் காமராஜரை பற்றி ஒரு எச்சை என்றே சொல்வேன். முக்தார் என்ற ஒரு எச்சை, ஒரு கேவலமாக ஒரு தலைவரை இப்படி ஒரு நாக்கூசுகின்ற அளவில் கேவலமாக இப்படி பேசுகிற அந்த அயோக்கியனை கண்டித்து நாடார் சமுதாய மக்கள் தான் போராடி இருக்கிறார்கள். ஆனால் அவனை யார் இயக்கினார்களோ அந்த அயோக்கியர்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். உண்மையில் சொல்கிறேன், இந்த யூடியூப் சேனல் மூலமாக முக்தார் அவர்களே, உங்களுடைய வார்த்தைகளை மிக கவனமாக, கண்ணியமாக எடுத்து வையுங்கள். காமராஜர் ஐயா வந்து எப்படிப்பட்டவர் என்று உலகிற்கே தெரியும். கல்வி கடவுள் அவர்கள். கர்மவீரர் காமராஜர் தூய ஒரு ஆட்சியை கொடுத்தவர். அதே தூய சக்தியாகத்தான் கர்மவீரரின் நிழலாக தலைவர் தளபதி அவர்கள் நல்லாட்சி கொடுப்பார். கர்மவீரர் காமராஜர் ஆட்சியையும், அண்ணா ஆட்சியையும், பெரியார் சொல்லித் தந்ததையும், அண்ணல் அம்பேத்கர் சொல்லித் தந்தையும், வேலுநாச்சியார் சொல்லித் தந்தையும், அஞ்சலை அம்மாள் சொல்லித் தந்ததையும், இப்படி 50 தலைவர்களை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் சக்தியாக அரசியல் களம் காணும் தமிழக வெற்றி கழகம் இன்னும் 2.5 மாத காலத்தில் கவர்னர் மாளிகையில் ஒலிக்கும். ஜோசப் விஜய் எனும் நான், இந்த குரல் கவர்னர் மாளிகையில் ஒலிக்கும். எங்கள் விசில் சத்தம் சட்டமன்றத்திலே பல மெஜாரிட்டியான அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களோடு பேராதரவை பெற்று எவருடையும் தயவும் இல்லாமல், இதை முக்கியமாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கூட்டணி என்று சொல்கிறார்கள். அவர்களுக்குத்தான் கூட்டணி பலம் தேவை. எங்களுக்கு மக்கள் பலம் இருக்கிறது. தலைவர் ஏன் அந்த அறிவிப்பை விக்கிரவாண்டியில் அறிவித்தார் என்றால், ஜனநாயக நாட்டிலே ஜனநாயகமாக ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார் ஜனநாயகன். அப்படிப்பட்டு இருக்கும்போது மக்களுக்காக பணியாற்றுகின்ற அளவில் அரசியல் கட்சிகள், சாதாரண சிறிய கட்சிகளாக இருக்கட்டும், பெரிய கட்சிகளாக இருக்கட்டும், மக்களுக்காக போராடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண்ட கட்சியும் சரி, ஆண்ட கட்சியும் இதற்கு முன்பு ஆண்ட கட்சியும் சரி எந்த ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கவில்லை. சட்டசபையில் ஒரு இருக்கை, அவ்வளவுதான், வேறு எந்த மரியாதையும் கிடையாது. ஆனால் இவர் அப்படி அல்ல. அரசியல் அங்கீகாரம், ஆட்சியில் பங்கு, அதே போன்று வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் பங்கு. இது இவர் இப்படி சொல்கிறாரே, இவர் ஏற்கனவே ஆட்சி அமைத்திருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். முட்டாள்களே, எந்த கட்சியுமே சரி முதலாக வரும்போது அதுக்கு உண்டான நம்பிக்கையை தான் கொடுக்க முடியும். நாங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வாய்க்கிலேயே பேசினீர்களே ஏன் கொடுக்கவில்லை என்று. நாங்கள் முதல் குழந்தையாக 2 வயது குழந்தையாக நாங்கள் இப்போ தவழ்கிறோம், நன்றாக நடக்கிறோம், ஓடுகிறோம். கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அமைத்தால் எங்களோடு எங்கள் தலைமை ஏற்று, தலைவர் தளபதியை முதல்வராக்குகின்ற அந்த தலைமை ஏற்று எங்களோடு கூட்டணிக்கு வருகின்ற சிறிய கட்சி, பெரிய கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நாங்கள் மரியாதையோடு நடத்துவோம். சார் அதெல்லாம் போய் சார், முட்டாள்களோட வாதம் அது. அதாவது சார், ஒருத்தனை பிடிக்கலைன்னா அவனோட மைனஸ் பாயிண்ட், மனிதனாக பிறந்தா மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் 2 ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தா சார் கரண்டு. அதே மாதிரி தான் பவர், மனுஷனும் அப்படி தான். தயவு செய்து இது போன்ற பேச்சுக்கள்
எங்களை, எங்கள் கட்சியினரை, எங்களுக்கு வாக்களிக்க போகிறவரை எந்த வகையிலும் பாதிக்காது. கண்டிப்பாக அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விசில் சின்னத்திற்கு தான் எங்கள் வாக்கு என்று சொல்லிவிட்டார்கள். நானும் பலரிடம் எனக்கு தெரிந்தவர்கள் சொல்வது ஒன்றே ஒன்று தான். ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி உங்களை மிரட்டுவார்கள், பணம் கொடுப்பார்கள், பல வகையில் தொந்தரவு கொடுப்பார்கள். எதற்கும் நீங்கள் அஞ்சாமல் மௌன புரட்சி செய்யுங்கள். மௌன புரட்சி, தலைவர் தளபதி சொன்னது போல் ஒரு விரல் புரட்சி செய்யுங்கள். அந்த இடத்தில் போயிட்டு விசில் சின்னத்தில் அமைக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். வெட்டி பேச்சு, எனர்ஜி வேஸ்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதிரிகளுக்கு நம்ம சிம்ம சொப்பனம். எதிரிகள்கிட்ட அவங்க முட்டாள்தனமான கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிவிட்டு நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எனர்ஜி இந்த 2 மாதத்துக்கு தேவைப்படுது. அதனால் தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். அதற்கான நம்பிக்கையோடு நாங்கள் களப்பணியாற்றுகிறோம். ஒரு பைசா கொடுக்காமல் நல்லாட்சி அமைப்போம். காரணம் என்னவென்றால் 3000 கொடுக்கிறார்கள், 5000 கொடுக்கிறார்கள். எதற்கு? பின்பு 5000 கோடி 3000 கோடி என்று சுருட்டுவதற்குத்தான். கண்டிப்பாக ஊடக நண்பர்கள் எங்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்து வருகிறீர்கள். கண்டிப்பாக மனசாட்சியோடு செயல்படுகிறீர்கள். ஆனால் அதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. தவறாக நினைக்க வேண்டாம். சேட்டலைட் சேனல், யூடியூப் சேனல், கேப்டன் அவர்களை ஒழித்தது மீடியாக்கள் தான் என்று சொல்வார்கள். அவரை மேலே கொண்டு வந்ததும் மீடியாக்கள் தான். அவருடைய சின்ன சின்ன அந்த கோபங்களை அதை பயன்படுத்தி மீம்ஸ் போட்டு எதிர்க்கட்சிகளில் தூண்டுதலால் சில ஊடகங்கள் அதை பயன்படுத்தினார்கள். ஆனால் எங்கள் தலைவருக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவை கொடுக்கிறது. நாங்கள் காசு கொடுக்கவில்லை, அவர்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை. வந்தால் உணவு கொடுக்கிறோம், தண்ணீர் கொடுக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு சார்பாக பேசுங்கன்னு சொல்லிட்டு எதையுமே நாங்கள் கொடுக்கறது கிடையாது. கண்டிப்பாக ஊடக நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கேப்டன் அவர்கள் ஊடகத்தினருக்கு இன்சூரன்ஸ் செய்தார். அதே போன்று சேட்டிலைட் சேனலுக்கும் சரி, யூடியூப் சேனல்களுக்கும் சரி, கண்டிப்பாக தலைவர் அவர்கள் அது நீங்கள் பாருங்கள். ரெட்ஃப்ளிக்ஸ் இப்படி நிறைய பேர் யூடியூப் சேனலில் பார்த்து பேசுகிறவங்க நிறைய பேர் எப்படி பேசுகிறாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் வந்து எவ்வளோ பேசிட்டோம், இனிமேல் நல்லவரோட நிற்போம் அப்படின்னு கைகோத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் முகமது யூசுப் கனி, காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் மாங்காடு நகர செயற்குழு உறுப்பினர். நன்றி. 3ஆம் ஆண்டு துவக்க விழா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அடுத்து 2026 தளபதியை முதலமைச்சராக பார்க்கணுன்றது தான் எங்களோட முதல் குறிக்கோள். ரொம்ப அருமையாக பேசினாங்க. எழுச்சியான பேச்சு இன்னைக்கு பேசினது வந்து எங்களுக்கே ஒரு புது தைரியத்தை கொடுத்துருக்கு. அவங்க பேசினது குரல், அதாவது திருவள்ளுவர் எழுதியிருந்தா கூட அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாரான்னு தெரில. எங்கள் விஜயனா அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார் இன்னைக்கு. அதனால சூப்பராக இருந்தது அந்த திருக்குறள். எல்லா ஆட்டோ பின்னாடியும் முதல்ல அதை எழுதி வைக்கணும். அது வர வேண்டிய டயத்தில் அவங்க கண்டிப்பாக வருவாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எல்லாம் முடிவுக்கு வரும்போது கண்டிப்பாக அவர் எப்போ வெளியே வருவாரோ அப்போ வருவார். வரும்போது இவங்கெல்லாம் எங்கே போவாங்கன்னே தெரியாது. முதல்ல எல்லாரும் வெளியில் வரும்போது கண்டிப்பாக எல்லார் வீட்டில் இருந்தும் வருவாங்க. 2026 அவர் சொன்னது மாதிரி எம்ஜிஆர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி எங்கள் தளபதியும் வருவார். அவங்கள எல்லாரையும் விமர்சிச்சே தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரிலையே. அதே மாதிரி தான் இப்போவும் விமர்சிச்சுட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் 2026 அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவாங்க. கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். நாங்கள் சூப்பராக போயிட்டுருக்கு. தலைவர் பேசுனதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவர் பேசுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் பேசுனது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. அவர் ஒரு ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பூஸ்பம் வந்துருச்சு. வர 4ஆம் ஆண்டில் அவர் சிஎம் இல்லையா, நாங்கள் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் பார்க்குறோம். இப்போ ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா, எல்லாருமே வந்து இங்கே வந்திருக்க கூட்டம் வந்து ரசிகர்கள் கூட்டம்வாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசைப்படுவோம். அடிக்கடிக்கு போய் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை எல்லாம் நாங்கள் பண்ணுறது உண்மைதான். ஆனால் எங்களுடைய தலைவர் வந்திருக்காங்கன்னும் போது அவருக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டடாக இருக்கோம். எம்ஜிஆருக்கு எப்படி ரசிகர்கள் வந்து கூட்டம் அது ஓட்டாக மாறிச்சோ அதே மாதிரி எங்கள் தளபதிக்கும் கண்டிப்பாக பார்த்து இது ஓட்டாக மாறும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி வந்திருக்கு. இது வரைக்கும் வந்து செகண்ட் பிளேஸில் வந்ததான்னு தெரியல. இப்போ தான் கட்சி தொடங்கின ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே இருக்குது. பயந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். என்ன ரீசனுக்காக வெளியே வரணும்? அவர் என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறீங்களோ பப்ளிக் நாங்கள் பேசுகிறோம். எங்கள் தலைவர் இருக்கிற இடத்துல அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ ஆளுங்கட்சி நீங்கள் இருக்கீங்க, என்ன செஞ்சிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு பெண்களுக்கு நடக்கிற வன்கொடுமையே நீங்கள் கேட்க முடிய மாட்டேங்குது. அவரை எதுக்கு வெளியே இருக்கிற நீங்கள் செய்யுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தான் இந்த மாதிரி ஆச்சு.
சரி தமிழ்நாடு வந்து நம்ம நல்ல நாடுன்னு சொல்லிட்டு தான் பீகார்லேருந்து ஒரு குடும்பம் வந்தது. அந்த குடும்பத்தையே வந்து சதைச்சிட்டு இருக்காங்க, பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம. அதை கேட்க உங்களால் முடியல. அவரை எதுக்கு வெளியே வர சொல்கிறீங்க? எனக்கு அதுதான் புரியல. இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார், தூக்கத்தில் இருக்கிறவங்களை எழுப்பி கேட்டாலே வந்து டிவிக்கு தான் சொல்லுவாங்கன்ட்டுன்னு. நான் உங்களுக்கும் சொல்கிறேன், ஆளுங்கட்சி ஆளுங்களே போய் கேளுங்களேன், பயத்திலேயே டிவிக்கேன்னு சொல்லுவாங்க. சந்திக்காதனால தான் இவ்வளோ க்ரௌடு வந்திருக்குங்களா? இப்போ தளபதி வராருன்னா எல்லாமே வராங்க. நாங்கள் 200 ரூபாய்க்காகலாம் வரல, அவரோட ஸ்பீச்சை கேட்க தான் வரோம். இவ்வளோ கூட்டம் உங்களுக்கு தெரியலையா? ஒருவேளை எல்லாருக்கும் வந்து மாலை நோய் தான் வரும், இவங்களுக்கெல்லாம் பகல் கண் நோய் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய தாட், எனக்கு தெரியல கரெக்டாக, நீங்கள் சொல்லுங்கள். அதை அவரோட படத்தை வச்சே கேட்குறாங்க, ஒன்ஸ் மோர். அதை 2 வாட்டியும் சொல்லியும் எங்களுடைய பேச்சாளர் லயலாமணி திருப்பியும் கேட்குறாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தலைவர் எப்பா ஏன்பா அப்படின்னு அவரோட சின்ன சின்ன க்யூட்னஸை நாங்கள் ரொம்ப ரசிக்கிறோம். தலைவர் தான், அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. 2026 எங்கள் தலைவர் தான், யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக வருவார். பெண்ணாக இருந்து நான் ஒன்று சொல்கிறேன், தலைவர் வருவார். யார் யார் வந்து பெண்களுக்கு அராஜகமாக நடக்கிறாங்களோ அங்கே சிங்க பெண்களாக நம்ம நின்று செய்வோம். அவரோட ஒரு இடத்துலையும் வந்து விஜய் இருக்காருன்னு இல்லையா, பெண்கள் நம்மளும் இருக்கோம், தலைவருக்காக இருக்கிறோம், எந்த ஒரு கவலையும் வேண்டாம். 2026 நாங்கள் தான். இப்போ பஸ்லலாம் வந்து பெல் அடிக்க சொன்னாங்க, அது ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததா? ஃபர்ஸ்ட்லாம் விசில் தான் ஊதிட்டு இருந்தாங்க, இப்போ பெல் அடிக்க இந்த பயத்திலே தெரியலையா? ஒரு துப்புரவு தொழிலாளியை கூட வந்து விசில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றோம். இப்போ யாராவது நடந்து போகிறாங்க அப்படின்னும் போது அவங்கள இப்படி தட்டினா கேட்காது, ஒரு சும்மா விசில் சவுண்டு கொடுங்க, திரும்பி பார்ப்பாங்க. அதாவது இந்த 2 வருஷம் வந்து எப்படி போச்சுனே வந்து தெரியல, சரிங்களா? இந்த வந்து 3வது வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அப்படின்ற போது இந்த 3வது ஆண்டில் 3 வருஷத்துலேயே வந்து ஒரு கட்சி வந்து இவ்வளோ ரீச் ஆகிருக்கு, மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ வரவேற்புன்றது வந்து ஒரு ரொம்ப அதிசயமாக இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இப்போ எதிர்கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த கட்சியை பார்த்து பயப்படுறாங்க. அப்படின்னும் போது இந்த கட்சியோட வளர்ச்சி அந்த மாதிரி இருக்குது. மக்கள்கிட்ட போய்ட்டு பத்தி தொட்டி எங்கும் எல்லா இடத்துலையுமே இப்போ ரொம்ப ரீச் ஆகிருக்கு. தளபதினாலே அது சும்மா பேசுனா இது பண்ணுவார். இந்த அரசியல் வந்து இந்த 3ஆம் ஆண்டு விழாவில் வந்து எப்படி பேசினா கரெக்டாக இருக்குமோ அப்படி அவரோட விதத்தில் அவர் பேசிட்டு போயிட்டாரு. அந்த குரல் தானே, அந்த குரல் வந்து திருவள்ளுவர் இருந்தால் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பார். கம்பல்சரி வந்து திருவள்ளுவர் இப்போ இருந்திருந்தாருன்னா அந்த குரல் கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. அதே தான் நம்ம தளபதி சொன்னாங்க. இல்லைண்ணா, நான் ஒன்னேன்னு சொல்கிறேனே, நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா தலைவர் ஆட்டோமேட்டிக்காக வர போகிறாரு. அவர் வராமல் இல்லை, அவர் வர இடத்துல நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. கொடுத்தா வராமல் அவர் இருக்க போகிறது இல்லை. இதுக்கு மேலே அடுத்த வாரத்துலேருந்து அவர் வர போகிறார் கண்டிப்பாண்ணா. ஆனால் எல்லாமே இருக்காங்கண்ணா, தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்கண்ணா. அவர் சொன்னது அது உண்மை தானே. விஜய் வெளியே வானா ஒரு வீட்டில் இருக்க விஜய் கம்பல்சரி வெளியே தான் வர போகிறாங்க. ஆனால் மோஸ்ட்டாக கிராமங்களில் தானே இப்போ ரொம்ப ரீச் ஆயிருக்கு. சிட்டியை விட கிராமங்களில் தானே நல்ல லட்சியம், வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் ஜி பாலமுருகன் மாவட்ட செயலர் அண்ணன் தலைமையில் வந்து இந்த துவக்க விழாவுக்கு நாங்கள் வருகை தந்திருக்கோம். குறிப்பாக கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் துவக்க விழா இது. நம்ம தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணம் நாட்டு மக்களோட நலனுக்கும் அவங்களோட வளர்ச்சிக்கும் தான் இந்த கட்சியானது தொடக்கப்பட்டது. குறிப்பாக ரசிகர் மன்றத்தில் இருந்தே நம்ம மக்களுக்கு மக்கள் இயக்கம் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து பண்ணிட்டு வரோம். குறிப்பாக சென்னை கிழக்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஜி பாலகுணன் அவர் மாவட்ட செயலர் தலைமையில் தளபதி விலையில்லா விருந்தகம் மற்றும் இந்த ரொட்டி பால் முட்டை திட்டம் இது போன்ற பல நலத்திட்டங்கள் மக்களுக்கு வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வராமையே மக்களோட நலனுக்காக முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இது போன்ற பல திட்டங்கள் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறம் இன்னும் எந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறைவேற்றுவார்னு மக்களாக நீங்கள் உணர்ந்துங்க. கண்டிப்பாக இந்த 2026 எலெக்ஷனில் தளபதியை முதலமைச்சர் ஆக்குவோன்னு சொல்லி உறுதியேற்று மக்கள் சக்தியே மகேசன் சக்தியே என்றது போல மக்களை தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று உறுதி கொள்கிறோம். இன்னைக்கு தலைவர் சாஃப்டா காமா இந்த துல்லாத மனம் துள்ளும் விஜய் மாதிரி அந்த தளபதி மாதிரி எங்கள் தளபதி இன்னைக்கு பேசியிருக்காரு. அவரோட ஒவ்வொரு பதிலுமே இப்போ இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே இந்த எல்லா கட்சிகளுமே உன்னிப்பாக கேட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரும்ன்றது நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு தளபதி பவர்ஃபுல்லாக பேசியிருக்காரு. ஸோ இன்னும் எங்களோட பேச்சு வீச்சாக இருக்கும். அது அவங்களுக்குன்னே எழுதின ஒரு திருக்குறள் தான். திருவள்ளுவர் மறந்துட்டாரு, எங்கள் தளபதி எழுதிட்டாரு, அவ்வளோதான். அது தளபதியே அதுக்கான பதில் சொல்லிட்டாரு. அவங்களுக்கு அந்த ஒரு எல்லா சூழ்நிலையும் உருவாக்கிட்டு வரலன்றது அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஏன் வந்தீங்கன்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரியானதான் நடக்குது. எங்கள் தளபதி வந்தாருன்னா என்ன நடக்கும்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும்.
கண்டிப்பாக தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆகுவார். நாங்கள் ஆக்குவோம். அதுதான் மக்களோட எண்ணமும் மக்களோட திட்டமும். பல்லாவரம் தொகுதியில் அனகாபுத்தூர் கோயிலேருந்து வரோம் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அது எப்படி சும்மாவே தளபதி ஃபங்க்ஷனாக கிராண்டாக இருக்கும், இதெல்லாம் சொல்லவா வேணும். பயங்கரமாக பேசினார் ஸ்பீச் எல்லாமே. மெயினாக வந்து நம்ம விசில் சின்னத்தை வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. நம்ம தொண்டர்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணுறாங்க நிகழ்ச்சி எல்லாமே. இப்போ எங்கள் தொகுதியெலாம் எங்கள் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா அது வந்த உடனே நாங்கள் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பொதுமக்கள் இனிப்பு கொடுத்து ஸ்வீட் கொடுத்து அப்புறம் விசிலை கொடுத்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த விசில் தான் அறிவிச்சாங்க, அதுவே நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடணும் ப்ரோ. வந்து அவள் தான் ப்ரோ. இப்போ மக்கள் சந்திப்பு வருதே ப்ரோ, அதுலேருந்து ஃபுல்லாக தலைவர் ஃபுல்லாக பொதுமக்கள் கூட தான் இருப்பார். இதுக்கு மேலே அண்ணன் வந்து வெளியே வந்து ஈஸியாக பார்க்கலாம் அண்ணாவை. முதலமைச்சர் யார் ப்ரோ? ஸ்டாலினா ப்ரோ? சிரிக்கிறதுலே தெரியலையா ப்ரோ? என்ன ப்ரோ நீங்கள் அவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. 2021 நம்பி போட்டோம் ஓட்டு, நாசமாக போச்சுன்னலாம். நல்லா தான் ப்ரோ பார்க்குறோம். பயங்கரமாக பேசினார் அண்ணா. அதுவும் இல்லாமல் அண்ணா வந்து பேசினாலே வந்து அது பயங்கர வைரல் ஆகும். அதுவும் இப்படிலாம் அது எந்த அளவுக்கு வைரல் ஆகணும் உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலாக அண்ணா ஒரு வீடியோ கிளிப் எடுத்தாலே அது சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கும். இப்போ இந்தமாரி ஃபங்க்ஷன்லாம் நம்ம சொல்லவா வேணும். அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து மக்கள் சந்திப்பு கிட்ட வந்து அங்கே என்னென்ன குறைநீர்கள்லாம் சொல்லி காட்டணும், இந்த திமுக என்னென்ன ஊழல் செஞ்சுருக்கு அதெல்லாம் வந்து சொல்லி காட்டுவார் அண்ணா. அண்ணா என்ன சொல்கிறாரோ அவர் பின்னாடி நாங்கள் செய்வோம். அண்ணன் தலைவன் எவ்வழியிலும் அவ்வழியில் தான் தொண்டர்களும். கண்டிப்பாக ப்ரோ, 100% கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்பவும் போல தான் திமுக பற்றி பேசியிருந்தாங்க. கட்சி எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பேசுறது. விசில் இப்போ எல்லார் கையிலையும் விசில் தான் இருக்கு, எதிர்பார்த்தது தான், அதனால நல்லா இருக்கு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் விஜய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக விஜய்க்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க.